நெல்லை சாந்தியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா இறால் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இறாலை சுத்தம் பண்ணிக்கலாம். இதோட தோலை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தலையை பிடிச்சி இப்படி இழுத்தா வந்துடும். அப்புறம் இந்த வாழை பிடிச்சி இப்படி இழுத்தா வந்துடும். மெதுவாக இழுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக இழுக்கக்கூடாது, மெதுவாக இழுக்கணும். அப்புறம் நடுமத்தில் உள்ளதை இப்படி உரிச்சு எடுத்துடலாம். வாழையும் கிள்ளி எடுத்துட்டோம்னா அப்படியே தனியாக வந்துடும். அப்புறம் இந்த தலை பக்கத்தில் இந்த மாதிரி கருப்பாக நூல் மாதிரி தெரியும். இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இந்த நஞ்சு இதையும் எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட அந்த இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1/4 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ இறாலை மசாலாவில் பரட்டி 1/4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இறாலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா இறாலையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.